ராயல் தமிழ் கிச்சன். நான் இன்றைக்கி மெதுவடை தான் நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உளுந்த 2 மணி நேரமாக ஊற வச்சு தண்ணி இல்லாமல் வடிகட்டி ரெடியாக வச்சுருக்கேன். உளுந்த ஊற வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சியில் தான் நான் அரைச்சி செய்ய போகிறேன். அருமையாக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக அரைச்சிக்கணும். தண்ணி ஆகக்கூடாது. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கெட்டியாக அரைச்சிக்கோங்க. மெதுவடை நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு நான் 2 உருளைக்கிழங்க வேக வச்சு இந்த உளுந்தோடு சேர்த்து நான் அரைச்சிக்க போகிறேன். அதிக உருளைக்கிழங்கு சேர்க்கக்கூடாது. 1/2 கிலோவுக்கு நான் 2 தான் சேர்க்குறேன். நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து அரைச்சிக்கிட்டு கையால் 10 நிமிஷத்துக்கு கை விடாமல் நல்லா அடிக்கணும். புஃப்னு மாவு வரும். அப்புறம் நம்ம வெங்காயம் 2 வெங்காயம் சேர்க்குறேன். எவ்வளோ வெங்காயம் வேண்டாம் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம் தான். தலை சேர்த்துக்கோங்க எவ்வளோ வேணுமோ. பச்சை மிளகா நான் 4 சேர்த்துக்கிறேன். 1/2 கிலோ மாவுன்றது காரமாக இருக்கும். கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப முக்கியமான பொருள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான். இதை செஞ்சு சேர்த்து பாருங்கள், வடை சூப்பராக இருக்கும். இது 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது பெரிய ஸ்பூனால் மிளகை நல்லா இடித்து சேர்த்துக்கிறேன். நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும் வடை. அப்புறம் தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் சோடா உப்பு சேர்க்குறேன். அதுதான் நல்லா உப்பிக்கிட்டு வரும் வடை, பார்க்க அழகாக இருக்கும் ஹோட்டலில் வாங்குற மாதிரியே. வாசனைக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தை சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு சோடா உப்புலாம் நல்லா கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ தண்ணியாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அரிசி மாவு சேர்க்க முடியும். அரிசி மாவு சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. இது பிசைஞ்சிட்டு நான் இப்போ வடை போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சின்ன வடை வேணும்னா நம்ம கையாலேயே போட்டுக்கலாம். கொஞ்சம் பெரிய வடை கடையில் விற்கிற மாதிரி வேணும்னா நம்ம இந்த மாதிரி கரண்டிக்கு பின்னால் கரெக்டாக தூக்கி வச்சு அதை நீங்கள் எண்ணெயில் கொண்டு போய் அப்படியே இறக்குனங்கன்னா இறங்கிடும். இல்லைனா 1 ஸ்பூன் வச்சு நீங்கள் தள்ளினங்கனாலும் கீழே வந்து விழுந்துடும். கொஞ்சம் அப்பப்போ எண்ணெயும் கொஞ்சம் தண்ணியும் தடவிக்கங்க, அழகாக வரும். எண்ணெய் வேணாலும் தண்ணி வேண்டாலும். இப்போ பாருங்கள், நான் பெரிய பெரிய வடையும் போடுறேன், சின்ன சின்ன வடையும் போடுறேன். நம்ம விருப்பம் தான், எப்படி செய்யணும் செஞ்சுக்கணும். மாவு மட்டும் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ தண்ணி ஆயிடுச்சுன்னா பயப்பட தேவையில்ல. கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து பதமாக செஞ்சுடுங்க. எண்ணெய் கொஞ்சம் கூட உரியாத அரிசி மாவு சேர்த்துங்க. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னா நல்லா ஃப்ளாஃபியாகவும் நல்லா டேஸ்டியாகவும் வடை வரும். ப்ளீஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனையும் சேர்த்து அழுத்திடுங்க. நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வரும். நான் ஒரே வடையை புட்டு கட்டுற பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு.